ஏன்டா காலைல இருந்து வீடியோ போடல அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா காலையில இருந்து லைவ்ல ஒண்ணுமே இல்ல. சும்மா எல்லாம் உட்கார்ந்து வெட்டியா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு 2, 3 இடத்துல லைட்டா சண்டை வந்தது. அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணுமே இல்ல. அதனால தான் ப்ரோமோ கூட பெருசா ரிவ்யூ பண்ணல. ஏன்னா அதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தெரியும் இல்லையா? சோ அதனால கண்டிப்பா புரியும் அப்படின்னு நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு மெயின் எபிசோட் இன்னைக்கு தான் ரொம்ப கம்மியான டியூரேஷன்ல ரிவ்யூ பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்பவங்களே இல்ல. அங்கங்க 1, 2 இருக்கு. அது எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணா கலெக்ட் பண்ணி இந்த வீடியோல பாத்துரலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பாக்குற எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். நிறைய பேர் வீடியோ பாக்குறாங்க பட் லைக் பண்றது இல்ல. வீடியோ பாக்குற எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம சம்பவங்களுக்குள்ள போலாம். முதல்ல எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் சம்பவமே விசித்ரா தான். ஒண்ணும் கிடையாது. காலையில எந்திரிச்ச உடனே விக்ரம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல இன்னைக்கு காலையிலேயே நான் நோட் பண்ணிட்டேன். எல்லாருமே ஒரு மாதிரி பேசுறாங்க. மேபி இந்த வாரம் நமக்கு சைலண்டா போயிடுச்சு. அடுத்த வாரம் நம்மள வைலண்டா செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி விசித்ரா வந்து விக்ரம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விக்ரம் ஆமா மேம் நம்ம ஜாக்கிரதையா விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அடுத்து நம்ம விக்ரமுக்கு ஒரு ஸ்டார் அவார்டு கொடுத்தாங்க. கோல்டன் ஸ்டார் அவார்டு அப்படிங்கிற மாதிரி. இவர் தானே அதிகமான ஸ்டார் வாங்கினாப்ல. அதுக்காக இவருக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. இதுக்கு நடுவுல இவருக்கு கார் தான் கிஃப்டா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் லைவ்ல ஒரு கண்டென்ட் போச்சு. ஆனா கூல் சுரேஷ்க்கு யாருக்காவது பரிசு கிடைச்சது அப்படின்னா ரொம்ப வயிறு எறிகிறாரு. அதுவும் எஸ்பெஷலி விக்ரம்க்கு கிடைச்சது அப்படின்னா அவருக்கு செம காண்டாகுது. லைவ்ல அது நல்லா இருந்தது பட் எபிசோட்ல கட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பிக் பாஸ் அந்த பிராண்டிங் டாஸ்க் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் இல்லையா? 4 டீமா பிரிச்சு இந்த வாரம் ஃபுல்லா நடந்தது. ஆக்சுவலி அந்த டாஸ்க் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா அர்ச்சனா இருந்த டீம் தான் ஹையஸ்ட் பாயிண்ட். இன்ஃபேக்ட் 10,000 20,000க்கு மேல அவங்களுக்கு லீடு இருக்கு. அதனாலே எல்லாருமே ஓரளவுக்கு அலண்டு போயிருந்தாங்க. அவங்க ஜெயிச்சதுனால அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கும். அர்ச்சனாக்கு ஓரளவுக்கு நல்ல ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மீதி இருந்த 3 டீமுக்கு ஒரு சின்ன கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அதுல விஜய் வர்மாவோட டீம் இந்த இடத்துல ஜெயிச்சிருக்கும். அவங்களுக்கான பிரைஸும் கொடுத்திருப்பாங்க. எப்பயுமே இந்த மாதிரி பிராண்டிங் டாஸ்க்லாம் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல கட் பண்ண மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு எபிசோட்ல இதை மட்டுமே ஒரு 6 நிமிஷத்துக்கு காமிச்சாங்கன்னா பாத்துக்கங்களேன். ஏன்னா கண்டென்ட் இல்ல. இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு வச்சுதான் ஒரு 45 நிமிஷம் கொண்டு வரணும். அதுக்காக இந்த டாஸ்க் நடக்கும்போதுதான் நம்ம ரவீனா பொண்ணு சும்மா இல்லாம அர்ச்சனா கத்தாதீங்க கத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருச்சு. ஏன்னா அர்ச்சனாவோட வாய்ஸ் கொஞ்சம் லவுடரா இருக்கும் இல்லையா? அதை இந்த பொண்ணு சொல்ல இவங்க 2 பேத்துக்கு இடையில முட்டிக்கிச்சு. மணிதான் இடையில உட்காந்துக்கிட்டு எம்மா தாயே கொஞ்சம் அமைதியா இருங்க என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்தி வச்சாப்ல. அதுக்கப்புறம் அர்ச்சனாவும் கொஞ்சம் டென்ஷனா தான் இருந்தாங்க. எதுக்காக அந்த பொண்ணு இப்படி கத்திக்கிட்டே இருக்கா? வந்ததுல இருந்து என்கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா ரவீனாவை சொல்ல, ரவீனாவை இந்த சைடு மணிக்கிட்ட அந்த பொண்ணு கத்தனா அதனால சொன்னேன் நான் சைலண்டா தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல, 2 பேரும் பேசி தீர்த்துக்கங்கம்மா என்ன ஆள விடுங்க அப்படிங்கிற மாதிரி மணி தெரிச்சு ஓடிட்டாப்ல. இன்னைக்கு பிக் பாஸ்ல கண்டென்ட் இல்ல அப்படிங்கிறது பிக் பாஸ்க்கே தெரிஞ்சிருச்சு போல. ஏன்னா கண்டென்ட் ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக படு மொக்கையான ஒரு கண்டென்ட் கொடுத்தாப்ல. ரவீனாவோட மைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. இதுக்கு மேல அது வராது போல. சோ அதனால அந்த மைக் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு ஒரு இறுதி அஞ்சலியை செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி படு மொக்கையான டாஸ்க். இவங்களும் அந்த மைக் தான் நம்மளோட வாய்ஸ வெளியில காமிக்குது. அது இறந்துடுச்சு அப்படின்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு மேல நாங்கல்ல எங்க மைக் ஒழுங்கா பாத்துக்கிறோம் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அழுது சீன் போட்டு ஒரு மொக்கையான கண்டென்ட் கொடுத்தாங்க. இதெல்லாம் ஏதோ ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் வந்திருந்தா கூட பரவாயில்ல. 75வது நாள் உட்கார்ந்து மைக்கு செத்து போச்சுன்னு ஒரு கண்டென்ட் பண்றீங்க பாத்தீங்களா? தெரிஞ்சு போச்சு இந்த சீசன் எந்த லட்சணத்துல இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஆனா இதுல நம்ம விஜய் வர்மா நிக்சன் எல்லாம் கொடுத்த காசுக்கு மேல கூவுனாங்கன்னா பாத்துக்கங்களேன். ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அடுத்ததான் இந்த வாரம் கிச்சன் டீம்ல யார் நல்லா பண்ணாங்களோ அவங்களுக்கு தேவையான ஒரு டிஷ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. மணி வந்து இந்த இடத்துல தினேஷ் செலக்ட் பண்ணாப்ல. உண்மையை சொல்லலாம் அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லா கிச்சன்ல நல்லா தான் ஒர்க் பண்ணாப்ல. இன்ஃபேக்ட் 24/7 அவர் கிச்சன்லயே தான் இருந்தாரு. அதுவும் உண்மைதான். அவருக்கு இந்த இடத்துல ஒரு கிஃப்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல தினேஷ் விக்ரம் மணி எல்லாம் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம விக்ரம்க்கு அடுத்த வாரம் கேப்டன்ஷிப் வேணுமா? அதுக்காக போட்டி போட போறேன் அப்படின்னு சொல்ல, நானும் போட்டி போட போறேன்டா அப்படிங்கிற மாதிரி தினேஷும் வராப்ல. ஆனா விக்ரம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் கேப்டனா இருந்தேன். பட் ஒண்ணும் கிழிக்கல. நிறைய பிரச்சனை வந்துருச்சு. அதை நான் இந்த முறை கேப்டன் ஆகி திருத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. தினேஷும் ஒரு விஷயத்த சொன்னாப்ல. விஜய் வர்மா வந்து முதல் வாரம் கேப்டன். அவன் வந்தப்ப ஈஸியா அவனுக்கு கேப்டன்ஷிப் கிடைச்சிருச்சு. அதனால ஈஸியா அவன் சமாளிச்சிட்டான். ஆனா விக்ரம் கேப்டன் ஆனது 2வது வாரம். பிரச்சனை எல்லாமே அங்கதான் ஆரம்பிச்சது. அதனாலதான் இவன் திணறிட்டான். ஆனா இவனுக்கு செகண்ட் சான்ஸ் எல்லாம் வேணாம். நான் தான் நிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. சோ இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் லேசா போச்சு. இதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் வேற வழியே இல்ல 75வது நாள் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்ஸ் அமிச்சு அதை வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு அந்த சம்பவத்தை ஆரம்பிச்சாப்ல. எல்லாரும் வாங்க ஸ்வீட்ஸ் வந்துருச்சு 75 நாள் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கூடி பேசி ஜாலியா இருந்துட்டு அவங்களோட மெமரிஸை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விஷ்ணு தான் முதல்ல ஆரம்பிக்கிறாப்ல. அவர் வந்து பேசும்பொழுது பூர்ணிமாவே பார்த்து பேசுறாப்ல. இத கூல் சுரேஷ் நோட் பண்ணிட்டாப்ல. டே இங்க நாங்களும் இருக்கேன்டா எங்களையும் பார்த்து பேசுற அப்படின்னு சொல்ல விஷ்ணுவோட முகத்துல அப்படியே வெக்கம் தாண்டவம் ஆடுதுன்னா பாத்துக்காங்களேன். அவர் சிம்பிளா சொல்லிட்டாரு, நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு தான் இந்த ஷோக்கு வந்தேன். என்னோட கோவத்தை எல்லாத்தையும் நான் காமிச்சிட்டேன். மேபி எங்கேயாவது தப்பு பண்ணிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கங்க. ஆனா நான் இங்க இருந்து போகும்போது ஒரு நல்ல மெமரிஸ் எடுத்துட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு சைலண்டா உட்காந்துட்டாப்ல. எல்லாருமே இதுக்கு மேல சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதுல ஒரு சில பேருக்கு நல்லா இருந்தது. விஜய் வர்மா வந்து அவங்க அப்பாவை பத்தி சொல்லியிருந்தாரு. இன்ஃபேக்ட் அவர் இன்ட்ரோ எபிசோட்லயே இதை கமல் சார் கிட்ட சொன்னாரு. அவங்க அப்பா வந்து கமல் சாரோட ரொம்ப பெரிய ஃபேனா. ஆனா இப்ப அந்த ஷோல இவர் பங்கேற்கும் போது அதை பாக்குறதுக்கு அவங்க அப்பா இல்ல, என்னோட ஃபேமிலி என் கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலா இந்த இடத்துல ஃபீல் பண்ணி பேசினாரு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க எல்லாருமே நான் தம்பி அண்ணா அப்படின்னு கூப்பிட்டேன்னா
உண்மையாவே அந்த ரிலேஷனோட தான் நான் அவங்கள பாப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலா பேசி அழுதுட்டாரு. அர்ச்சனாவும் அதே மாதிரி தான், நான் வெளியில எல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா அதை விட்டு ஃபுல்லா ஒதுங்கிடுவேன். ஆனா இங்க வந்து அதை ஃபேஸ் பண்றது எப்படி அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன். நான் இங்க இருந்து வெளியில போனா கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு ஹாப்பி நோட்ல தான் முடிச்சாங்க. பூர்ணிமா பத்தி சொல்லவே தேவையில்ல. ஆக்சுவலா இந்த வீட்ல எனக்கு கிடைச்ச வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் சில பேரை பார்த்து பயந்துட்டேன். தினேஷ், அர்ச்சனாவெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் திரும்பவும் ரிஜிஸ்டர் பண்ணி இப்ப நான் அவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டேன். இன்ஃபேக்ட் எனக்கும் விஷ்ணுக்கும் இடையில நிறைய கான்ஃபிளிக்ட் வந்தது. இந்த வாரம் நல்லா இருப்பாப்ல, திடீர்னு அடுத்த வாரம் என்னைய போட்டு மிதிப்பாப்ல. இருந்தாலும் நேத்து அவர் அழுதப்போ நான் அப்படியே உருகிட்டேனா பாத்துக்கங்களா அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் எல்லார்கிட்டயும் ஒரு ஹாப்பி நோட்ல சொல்லி கடைசியில இந்த வீட்ல எனக்கு வென்டோட் ஸ்பேஸா இருக்கிறதே மாயா தான் அப்படின்னு சொல்லி அவங்களையும் ஒரு பாராட்டி இவங்களோட டாபிக்க முடிச்சிட்டாங்க. மாயா பத்தி சொல்லவே தேவையில்ல. நான் இந்த வீட்ல எது பண்ணாலுமே அது கேமுக்காக தான். இன்னைக்கு நாள் ஆடியன்ஸுக்கு எப்படி இம்ப்ரெசிவா கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க முழு முதல்ல உழைச்சாங்களாம். ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேசினதே இந்த வீட்ல பிரதீப் தான். அவர்கிட்ட இருந்து தான் இந்த வார்த்தையை இவங்க புடிங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நிக்சனையும் ஐஸ்வர்யாவை பத்தி ஒரு மேட்டரை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிக்சனை கதிகலங்க வச்சுட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலா நிக்சனும் ஐஷுவும் இவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, வெளியில தப்பா போட்டே ஆகும் அப்படின்ட்டு. அப்பதான் இவங்களுக்கு புரிஞ்சுதான், அட்லீஸ்ட் நம்மள 2 பேராவது புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்ட்டு. அதை பத்தி எல்லாம் இவங்க பேசி எல்லாருக்கும் தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம யாராவது ஹர்ட் பண்ணிருந்தா அப்படின்னா சாரின்னு சொல்லி உக்காந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்ததுல விசித்ரா ஒரு விஷயம் பேசினாங்க. இந்த வீட்ல இருந்து போகும்போது எல்லாரும் என் கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். இன்னுமே இந்த வீட்ல கூல் சுரேஷ், தினேஷ் கூட எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி போற போக்குல நாங்க 3 பேரும் சேம் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தினேஷ் அலன்டாப்ல ஆல்ரெடி என்ன எல்லாரும் அண்ணன் கூப்பிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது சொல்லி என்ன தாத்தான்னு கூப்பிட வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவரு காண்டாயிட்டாப்ல. ஆனா இவங்களுக்கு தினேஷை பார்த்தாலே பிடிக்கிறது இல்ல, அது கிளியரா புரியுது. அதே மாதிரி கூல் சுரேஷும், ஏமா இந்த வீட்ல இருக்க எல்லாரும் கூட நீங்க பஞ்சாயத்துல இருக்கும்போது நான் தான் உங்க கூட இருந்தேன், இப்ப பார்த்தா நான் உங்களுக்கு எதிரி ஆயிட்டேனா, சரி வச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் கலாச்சி விட்டாப்ல. ஆனா விசித்ராவும் அடங்கல. இங்க இருந்து போறப்போ என்ன அம்மானு கூப்பிடுறீங்கல்ல, எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் இந்த அம்மா சென்டிமெண்ட் கொண்டு வந்துதான் அவங்க விளையாடுறாங்க. சோ இவங்களும் பேசி முடிச்சுட்டு போய் உட்காந்துட்டாங்க. இதுக்கு அடுத்து தினேஷ் பேசுனது கொஞ்சம் நல்லா இருந்தது. அவர் இந்த கேமுக்கு வந்ததே இந்த டைட்டில வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தானா, ஆனா அதை விட முக்கியம் அவரோட ஃபேமிலி கூட திரும்பவும் சேர்றதுதான் அப்படிங்கறத ஒரு பூடகமா சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு அவங்க ஒய்ஃப் கூட சேரணும், அது கிளியராவே புரியுது. நிறைய விஷயம் அவருக்கு இருக்கும், அது எல்லாத்தையும் ஒரு கரெக்டான ஸ்டேஜ் கிடைக்கும் போது நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பி நோட்ல இந்த இடத்துல முடிச்சுட்டு போயிட்டாப்ல. சோ மத்தவங்களும் இதே மாதிரி தான் மானே தேனே பொன்மானே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாப்பி நோட்ல தான் பேசி முடிச்சாங்க. சோ இந்த டாஸ்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மாயாவும் விஷ்ணுவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வாரம்லாம் இந்த கரப்பாம்பூச்சி எல்லாத்தையும் முதல்ல வெளில துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி மாயா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம விக்ரம் எல்லாம் வெளில துரத்தணுமா, ஏன்னா அவன்லாம் இருக்கிறதுனால நிறைய ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வெளில போயிட்டாங்களாம். இத பத்தி இத்தனை நாளைக்கு அப்புறம் இவங்க பேசுறாங்க, அதான் ஹைலைட்டா இருக்கு. விஷ்ணு சொல்றாப்ல, ஆமா அடுத்த வாரத்துல இருந்து கேம் ரொம்ப ஸ்ட்ராங்கா போகும், பார்த்து விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. அது மட்டும் இல்லாம விஜய் வர்மா வெளில அனுப்புறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அடுத்த வாரம் போட்டு பாரு ஈஸியாவே போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு போற போக்குல ஒரு பஞ்ச் அடிச்சுட்டு போயிட்டாப்ல. இதுக்கப்புறம் வெளியில ரவீனா பொண்ணு வழக்கம் போல மணின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனா போடி கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இருக்க விடு அப்படிங்கிற மாதிரி கலாச்சு விட்டாப்ல. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம தினேஷ் செம காண்டாய் கூல் சுரேஷ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காப்ல, அண்ணே அடுத்த வாரம்லாம் இவங்களை சும்மா விடக்கூடாதுண்ணே, இந்த விசித்ராமா ஓவரா பண்ணுது, நம்ம எல்லாத்தையும் அவங்க ஏஜ் அப்படின்னு அசால்ட்டா சொல்லிடுச்சு, எந்த வகையில நியாயம் அப்படிங்கிற மாதிரி இவரு ஒரு பக்கம் காண்டாயிட்டாப்ல. இப்பதான் விஷ்ணு வந்து ஆட் ஆகுறாரு. அடுத்த வாரம்லாம் நம்ம வந்து கரெக்டா நாமினேட் பண்ணோம், முதல்ல அந்த 2 வீய தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. ஒன்னு விஜய் வர்மா, இன்னொன்னு விசித்ரா அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம விஷ்ணுவும் அடுத்த வாரம் நான் இருந்தேன் அப்படின்னா கரெக்டா இந்த மிச்சர் கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் வெளியில தூக்கணும், அவங்களை கரெக்டா பார்த்து நாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் கோட் வேர்ல நாமினேஷன் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற விஷயம். கண்டிப்பா அடுத்த வாரத்துல இருந்து ஓப்பன் நாமினேஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இவங்க பேசி முடிக்கிறதோட இன்னியோட எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு கமல் சார் வந்தாருன்னா என்ன பண்ணுவாரு, அவ்வளவு பஞ்சாயத்து இருந்தப்பவே அவர் ஒண்ணும் கேட்க மாட்டாரு. இந்த வாரம் வேற பெருசா பஞ்சாயத்து இல்ல, மேபி எல்லாருக்கும் பாராட்டுகள் இருக்கலாம். மாயா உங்களோட டான்ஸ் வேற லெவல்லாம் பாத்துக்கங்களேன், நான் கிளாசிக் கத்துக்கிட்ட அனுபவங்கள் எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு டான்ஸ சூப்பரா ஆனீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பாராட்டுவாரு. அது உங்களுக்கே தெரியும். அர்ச்சனா போற போக்குல, அர்ச்சனா நீங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா அதை கூட சொல்ல மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு விஷயம் நாளைக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு ஆடியன்ஸோட கிளாப்ஸ் அர்ச்சனாக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன வாரம் டோட்டலா கட் பண்ணிட்டாங்க இல்லையா, இந்த வாரம் வேற அந்த பொண்ணு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருச்சு. சோ அதனால நாளைக்கு தினேஷ்க்கும் அர்ச்சனாக்கும் கிளாப்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனா நாளைக்கு யாரு எலிமினேட் ஆவா, அதுதான் ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நிக்சனை போன வாரம் சேனல் காப்பாத்திட்டாங்க, பட் இந்த வாரம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. அவருடைய அப்பாவை உள்ள கூட்டிட்டு வரதுக்காக சேனல் பிளான் பண்றாங்களா என்ன அப்படின்னு தெரியல, பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா நியாயப்படி எலிமினேட் ஆகணும் அப்படின்னா நாளைக்கு நிக்சன் தான் ஆகணும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, நாளைக்கு யார் வெளில போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா போற போக்குல ஒரு லைக்கை போட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல போட்டுருங்க. இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு
காலையில இருந்து ரெகுலரா வீடியோஸ் வர ஆரம்பிச்சிரும். நாளைக்கு காலையிலேயே நிறைய விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் கலந்து கட்டி நாளைக்கு காலைல பேசுறேன். சோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.